ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எஸ்ஆர்ஹெச் ஃபுட் சேனலில் அன்பான வணக்கம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி, கிரேவி, ஆனியன் ரைத்தா, சிக்கன் ஈரல் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சிக்கன் ஈரல் வறுவல் தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சிக்கன் எடுத்துருக்கேன். சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், 1/2 kg க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், நார்மல் ரைஸ் தான் நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற அரிசி. ரெகுலராக 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், பிரியாணி இலை 2, பட்டை ஒரு 4 துண்டு, கிராம்பு 4, மராத்தி முக்கு 1, சோம்பு 2 குழம்பு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன். நம்ம பிரியாணி மசாலாலாம் அதை சேர்த்துடலாம். பாருங்க, நல்லா பொரிய ஆரம்பிச்சிருது. 3 வெங்காயம் நார்மல் சைஸு. நான் இப்போ ஏலக்காய் சேர்க்குறேன். நம்ம பொடி சேர்க்கும் போது ஏலக்காய் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பாதி அளவுக்கு வதங்கினா போதும். இது பாருங்கள், பச்சை மிளகாய் 2, தக்காளி 3, நல்ல பெரிய சைஸு தக்காளி. தக்காளி நல்லா வதங்கணும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. 1 டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மசாலா நல்லா சிவந்து வதங்கிருக்கு. எண்ணெயும் நல்லா இஞ்சி பூண்டு விட்டு எட்ட வருது பாருங்கள். மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், காரம் மிளகாத்தூள் 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 பச்சை மிளகாய் இருக்குது, பார்த்து செக் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் பிரியாணி மசாலா. நல்லா காரம் சாப்பிடுங்கன்னா இன்னும் ஒரு 1/2 டீஸ்பூன் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. இங்கே பாருங்கள், 1 கப்பு தயிர், 100 கிராமுக்கு கூட தான் இருக்குது. நல்லா ஒரு 3 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இது பாருங்கள், மசாலா நல்லா செவந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம சிக்கன் அள்ளி சேர்த்துடலாம். இது பாருங்கள், கல் உப்பு. இந்த சிக்கனுக்கு இந்த மசாலாவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். ஃபைனலாக செக் பண்ணி சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கியிருக்கு. அரிசி எடுத்த டம்ளரு, இங்கே பாருங்கள், 2 டம்ளர் அரிசி எடுத்துருந்தேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கலந்து விடுங்க. உப்பு இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், தண்ணியெல்லாம் அளந்து வச்சுட்டேன். நல்லா 2 கைப்பிடி புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி. இங்கே பாருங்கள், உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. அப்படியே தட்டு போட்டு மூடி வைங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு அரிசி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம பொடி ரெடி பண்ணிடலாம். மிளகு 2 டீஸ்பூன், சீரகம் 2 டீஸ்பூன், சோம்பு 3 டீஸ்பூன், ஒரு 5-6 ஏலக்காய், 2 டீஸ்பூன் தனியா. இதெல்லாம் பொடிச்சு அது பாருங்கள், நல்லா பொடிசாக அரைச்சிட்டேன். இதில் 2 டீஸ்பூன் பிரியாணியில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தண்ணி நல்லா கொதிக்குது.
தண்ணி நல்லா வடித்து வச்சுருக்கேன். இந்த அரிசி அப்படியே அள்ளி பிரியாணியில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கொதிக்குது. எல்லா அரிசியும் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், அரிசியெல்லாம் சேர்த்து வச்சு கொஞ்சமாக கலருக்கோசரம் கேசரி பவுடர் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடிடலாம். மூடி வைங்க. ஒரு விசில் வந்தாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், பிரியாணி ரெடியாக இருக்குது. சாதம் பாருங்கள், உயிரோடு பண்ணு சைடில் ஒரு ஓரங்களில் கொடுத்து எடுங்க. பீஸ் எல்லாம் அழகாக வரும். ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். பிரியாணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சிக்கன் பிரியாணி ரெடி பண்ணிடுறேன். சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.